Next question போலாமா? 12th plus 2 Tamilnadu State Board English paragraph simplified. The summit, Edmund Hillary. The ridge has taken us 2.5 hours, but it seemed like lifetime. Why? அந்த உச்சி முகடு மேட்டுக்கு ஏறுறதுக்கு 2.5 மணி நேரம் ஆயிருக்கு டென்சிங்க்கும் ஹிலாரிக்கும். அது அந்த 2.5 மணி நேரம் அவங்க வாழ்நாளாகவே உணர்ந்திருக்காங்க ரெண்டு பேரும். அது ஏன் அப்படின்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அக்கார்டிங் டு தி அட்வென்ச்சர், இந்த சாகச செயல், அதாவது இந்த சம்மிட் ஏறுற சாகச செயலுக்கு ரிட்டன் பை ஹிலாரி. ஹிலாரி தான் அந்த இதை எழுதியிருக்காரு. த ரிட்ஜ் டுக் 2.5 hours, பட் இட் சீம்ட் லைஃப் டைம் டு ஹிலாரி அண்ட் டென்சிங். டென்சிங்க்கும் ஹிலாரிக்கும் அது அவங்க வாழ்நாளாகவே உணர்ந்திருக்காங்க. அந்த 2.5 மணி நேரத்தை அவங்க முழு வாழ்நாளுமே அந்த 2.5 மணி நேரத்தில் தான் அடங்கின மாதிரி அவங்க உணர்ந்திருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹிலாரி ஃபெல்ட் த ஃபியர்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் நத்திங் குட் ஸ்டாப் தெம் ரீச்சிங் த டாப். முதல் முறையாக ஹிலாரி ஃபஸ்ட்டு உணர்ந்திருக்காரு ஒரு கடுமையான ஒரு உறுதிப்பாடு மனசில், அவ்வளோ ஒரு ஆணித்தரமான உறுதிப்பாடு. எது? நத்திங் குட் ஸ்டாப் தெம் ரீச்சிங் தட். இனி எதுவுமே நமக்கு தடையில்லை, நம்மளை எதுவுமே நிறுத்தாது உச்சியை போய் சென்றடைகிறதுக்கு அப்படின்ற ஒரு உறுதி அவன் மனசில் எழும்பியிருக்கு. தேர்ட் பாயிண்ட், ஹிலாரி டுக் அ ஃபர்ம் ஸ்டாண்ட் ஆன் த லெட்ஜ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஹிலாரி அந்த விளிம்பு, அந்த முகட்டோட விளிம்பில் நின்றுக்கிட்டு ஒரு ஃபேர்ம் ஸ்டாண்டு, ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்காரு. என்னென்னா, அந்த உறுதியான நிலைப்பாடு வந்ததுக்கப்புறம் தான் அண்ட் சிக்னல் டென்சிங்க்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு. சரி, கரெக்டாக அவருக்கு புரிஞ்சிருச்சு. அண்ட் சிக்னல் டென்சிங் டு கம் அப், மேலே வா அப்படின்ட்டு டென்சிங்க்கு சிக்னல் கொடுத்துருக்கிறாரு. ஹிலாரி டுக் அ ஃபர்ம் ஸ்டாண்ட் ஆன் த லெட்ஜ். அந்த விளிம்பில் நிற்கும்போது, உச்சி விளிம்பில் நிற்கும்போது ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து சிக்னல் கொடுத்துருக்காரு டென்சிங்க்கு மேலே வா அப்படின்னு. டென்சிங் கொலாப்ஸ்ட் அட் த டாப். அப்பாடி, டென்சிங் அந்த உச்சியில் போய் அப்படியே சறுக்கிட்டார் லைட்டாக, அப்படியே கொஞ்சம் சறுக்கி ஆஃப்டர் அ டெரிபிள் ஸ்ட்ரகிள் டு ஹீ மேனேஜ்டு. ரொம்ப பயங்கரமாக போராடி ஓரளவு மேனேஜ் பண்ணி மேலே வந்துட்டார். கடைசி நேரத்தில் டென்சிங் சரிஞ்சிட்டார், கொலாப்ஸ்டுனா சரிஞ்சிட்டார் அட் த டாப், உச்சியில் போய். ஆஃப்டர் அ டெரிபிள் ஸ்ட்ரகிள், ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் ஹீ மேனேஜ்டு, ஒரு சமாளித்து மேலே வந்திருக்காரு. ஃபோர்த் பாயிண்ட், த ரிட்ஜு கர்வ்ட் அவே டு த ரைட். அம்மாடி, அந்த மேடு அந்த இடத்துலேன்னு வளைஞ்சிருந்துருக்கு, வலது பக்கமாக வளைஞ்சிருந்துருக்கு. அண்ட் தே ஹேட் நோ ஐடியா வேர் த டாப் வாஸ். அதனால் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கல, எங்கே இருக்குது உச்சி எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு வர முடியல. எங்கே இருக்குது அப்படின்னு ஒரே குழப்பத்துக்கு ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வளைஞ்சு போயிருக்கு அந்த மேடு. அப்போ வளையுதுன்னா இன்னும் உச்சி இருக்குது அப்படின்னு தான் நினைக்க தோணும். அதனால் டைம் வாஸ் பாசிங் அண்ட் த ரிட்ஜ் சீம்டு நெவர் எண்டிங். அம்மாடி, நேரம் போய்கிட்டு இருக்கு, ஆனால் அந்த மேடு முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. இன்னும் நமக்கு முடியலைன்ற அந்த பயம் வந்துருச்சு அவங்க ரெண்டு பேருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட், ஹிலாரி ரியலைஸ் த ரிட்ஜ் இன்ஸ்டெட் ஆஃப் ரைசிங் ட்ராப் ஷார்ப்லி அவே. பார்த்துக்கங்க, அவருக்கு பார்த்துருக்கிறாரு ஒரு மலை முகடுன்னா இன்னும் மேலே ஏறி தானே போகணும். இன்ஸ்டெட் ஆஃப் ரைசிங், மேலே ஏறுறதுக்கு பதிலாக அது சரிஞ்சு கீழே தெரியுது. ட்ராப்டு ஷார்ப்லி அவே, கீழே நேராக சரிகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த முகடு. என்னடா இப்படி சரிகிற மாதிரி தெரிஞ்சுன்னா அப்போ அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு தானே அர்த்தம். அதை கவனிச்சிட்டாரு ஹிலாரி. அப்புறம் சிக்ஸ்த் பாயிண்ட், ஆஃப்டர் அ ஃபியூ மோர் வேக்ஸ் ஆஃப் தி ஐஸ் ஆக்ஸ் இன் தி ஃபேர்ம் ஸ்னோ. பார்த்துக்கங்க, அந்த ஃபேர்ம் ஸ்னோ, அந்த உறுதியான பனிப்பாறையில் ஓங்கி அந்த ஐஸ் ஆக்ஸ் வச்சு, அந்த பனி உடைக்கிற அந்த கோடாலி இருக்கும்ல, அதை வச்சு 4 அடி திரும்ப டம்முன்னு உடச்சிருந்துருக்காங்க. அந்த ஸ்னோவை உடைச்சா தே ஸ்டுட் ஆன் டாப், அது உச்சியில் நின்றுருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே பனிப்பாறையே இல்லை உடைக்கிறதுக்கு. அதனால் ஆஃப்டர் அ ஃபியூ மோர் வேக்ஸ் ஆன் தி ஐஸ் ஆக்ஸ் இன் தி ஃபேர்ம் ஸ்னோ, அந்த உறுதியான பனிப்பாறையில் 4-5 தடவை டம்முன்னு அந்த கோடாலி, ஐஸ் கோடாலியை வச்சு அடித்ததில் அதுக்கு மேலே பனிப்பாறையே இல்லை. தே ஸ்டுட் ஆன் டாப், அந்த உச்சியில் நின்றுருக்காங்க ரெண்டு பேரும். பை 11:30 AM, கரெக்டாக 11:30 மணிக்கு ஹிலாரி அண்ட் டென்சிங் வாஸ் ரிலீவ்டு. அம்பாடி, அவங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிருச்சு, அதாவது பெரிய நிவாரணம் கிடச்சிருச்சு, முடிச்சிட்டோம், சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னு. தே ரீச் த சம்மிட் உச்சியை அடைஞ்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய சக்ஸஸ்! அந்த இதுதான் இந்த 7 பாயிண்ட்டு. இது த ரிட்ஜ் ஹேஸ் டேக்கன் அஸ் 2.5 hours, பட் இட் சீம் லைக் லைஃப் டைம். அந்த கொஸ்டினுக்கு இந்த 7 பாயிண்ட்டு நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல, நல்லா ஜாலியாக படிங்க. 7 பாயிண்ட்டையும் பாயிண்ட்டாக படிச்சுட்டு எழுதும்போது பேராகிராஃபாக எழுதணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்கல, தயவு செஞ்சு கையில் எழுதுங்க, எழுதி படிங்கடா செல்லங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, பாய், ஆல் த பெஸ்ட்.